சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? என் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. சீமானின் நாம் தமிழர் கட்சியில் இருந்து பறிக்கப்பட்டதாக கூறப்படும் கரும்பு விவசாயி சின்னத்தில் திருப்பூர் தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்த பாரதிய பிரக்யா கட்சி வேட்பாளர் சந்திரசேகர் தனது வேட்பு மனுவை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளார். கரும்பு சின்னத்தில் வந்து நிற்கிறக்காக நான் போட்டிக்கிட்டேன். இப்போ தலைமை வந்து இதுவரை என்னோட தொடர்பு எதுவும் இல்லை. அதனால வந்து நான் வந்து மறுபடியும் மீண்டும் வந்து வாபஸ் பெற்றுலாம் இருக்கிறேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நாம் தமிழர் கட்சியினர் தன்னிடம் கேட்டுக்கொண்டதாலும் அவர்களின் உழைப்பை பார்த்து வியந்து போய் தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றதாகவும் சந்திரசேகர் தெரிவித்தார். சீமான் கட்சிக்காரர் வந்து நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? என்ன கட்சியில் நல்லா உழைக்கிறாங்க. அவங்க சின்னத்தை வாங்கி நாம வந்து அவங்க ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது. என்ன பொதுமக்கள் பப்ளிக்ல வந்து எல்லாமே சொந்தக்கார நண்பர், அவங்க எல்லாமே வந்து நல்லா உழைப்பாளிங்க. பவானி தொகுதி பூரா நல்லா வேலை செய்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அந்த உழைப்பு கிடைக்கக்கூடாது. அந்த கட்சி சின்னத்துக்கு நான் போட்டியிட விரும்பலை. அதனால் வந்து மனு இன்னைக்கு வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தொகுதியில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிடும் திராவிட தெலுங்கு தேச கட்சி வேட்பாளர் ஆறுமுகம் நாம் தமிழர் தம்பிகள் சிலர் தன்னை மைக்கால் தாக்கியதாக கூறி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எனக்கு நெஞ்சிலே புண்படாமல் பின்னால் புண்பட்டு விட்டதென்று எதிர்கட்சிகள் ஏளனம் செய்கிறார்களாம்.